அனைவருக்கும் தாயக கல்வி விடியல் அமைப்பின் கனிவான வணக்கங்கள். எங்கள் அமைப்பின் நோக்கமானது கல்விசார் சமூக அபிவிருத்தியாகும். அந்த வகையில் அதன் முதற்கட்ட கல்விசார் திட்டமாக எமது தாயகத்தில் உள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் அம்மாணவர்களுக்கான மாலை நேர பிரத்யேக வகுப்புகள் நடத்துதல் மற்றும் முன்னோடி வினாத்தாள்கள் வழங்கி பரீட்சைகள் நடத்தப்பட்டு உரிய பயிற்சி அளித்தல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு எதிர்காலத்தில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சிறந்த அடைவு மட்டம் மற்றும் பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள வழிவகுப்பதே எமது அமைப்பின் பிரதான நோக்கமாகும். கல்வியால் மட்டுமே எமது சமூகத்தை எழுச்சியடை வைப்பதே எம் குறிக்கோளாகும். இதற்கான திட்ட அமுலாக்கள் உதவிகளை எமது புலம்பெயர் உறவுகளை பங்களிப்பு செய்து கொண்டு வருகின்றனர். தற்போது இச்செய்திட்டத்தின் தலைவரான சோமசுந்தரம் கோகிலன் மற்றும் செயலாளரான குலேந்திரராஜா பிரிந்தன் ஆகியோரின் செயற்பாட்டின் மூலம் முன்னெடுக்கப்பட்டு புலம்பெயர் உறவுகளின் நிதி ஒதுக்கீட்டின் உதவியுடன் திட்டத்தின் முதற்கட்டமாக கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்திற்குரிய திருக்கோவில் வலயத்துக்குட்பட்ட கஷ்ட மற்றும் அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகளையும், மட்டக்களப்பு மாவட்டத்தின் கஷ்ட பிரதேச பாடசாலைகளையும் மற்றும் வட மாகாணத்தின் வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி மாவட்டங்களின் அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகளையும் உள்வாங்கி இருப்பதோடு மலையக பாடசாலைகள் சிலவற்றையும் உள்வாங்கி இன மத பேதமின்றி அனைவருக்கும் கல்விக்கான உதவிக்கரம் நீட்டும் பொருட்டு சுமார் 550 வறிய மாணவர்களை இச்செய்திட்டத்தினுள் உள்ளிருத்து 1 வருட கால எல்லைக்குள் பிரத்யேக வகுப்புகள் மற்றும் முன்னோடி பரீட்சைகள் போன்றவற்றை நடத்தியும் கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள், ஆசிரியர் ஊக்குவிப்பு தொகை ஒன்றினை வழங்கியும் மாணவர்களின் கல்வியில் விடியலை தேடுவதே தாயக கல்வி விடியல் அமைப்பின் முழு முயற்சியாகும். மேலும் இவ்வாறான பல பாடசாலைகள் உள்ளன. அவற்றையும் திட்டத்தினுள் உள்ளடக்குவதற்கு புலம்பெயர் உறவுகள் முன்னின்று உதவ வேண்டும். அதற்காக அன்பு கரம் நீட்ட வேண்டும் என தாயக கல்வி விடியல் அமைப்பு சிரம் தாழ்த்தி பணிகின்றது. இதற்கான அனுசரணை வழங்குவர்களாக சோமசுந்தரம் கோகிலன் UK மற்றும் ரமணன் ஜெர்மன். கல்வி விடியல் அமைப்பினூடாக இணைக்கப்படுகின்ற முதலாவது பாடசாலையாக கமுதி விநாயகபுரம் கரிஷ்ட வித்யாலயம். நிகழ்வு சமூகம் அளித்திருக்கின்ற திருக்கோயில் மற்றும் புத்துவில் கூட்டங்களின் பணிப்பாளர்களை, இந்த நிகழ்விலே இன்றைக்கு விருந்தினர்களாகவும் அனுசரணையாளர்களாகவும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாயக விடியல் அமைப்பினுடைய 3 பிரமுகர்கள் இங்கே சமூகம் அளித்திருக்கின்றார்கள். அந்த மூவரையும் நான் அன்போடு இந்த இடத்தில் வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே போல எங்களுடைய பாடசாலைகளுடைய அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுவனாக. ஒரு முக்கியமான தருணத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். பொதுவாக பெற்றோர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாடசாலையிலே கல்வி இலவசமாக கிடைக்குது, உங்களுக்கு இலவசமாக கிடைக்குது, ஆனா நாங்கள் செலவழிச்சு கொண்டாந்து இருக்கோம். சரிதானே? அது நிறைய பேருக்கு தெரியாது. சாதாரணமாக உங்களோட வகுப்பில் உங்களோட பிள்ளைக்கு படிப்பிக்கிற டீச்சருக்கு மாதம் ஒரு 70,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம் சொன்னால் யோசிச்சு பாருங்க. ஒரு மாதம் 70,000, வருஷத்துக்கு எவ்வளவு சொல்லுங்க? பிள்ளைகள் கிட்ட சொல்லிடுவாங்க பெற்றோர்களே, எவ்வளவு சம்பளம் கூட 8,40,000 ரூபாய். இது ஒரு வகுப்பு. 5 வகுப்புக்கும் படிப்பிக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க. சாதாரணமா குறைஞ்சது 40 லட்சம் ரூபாய் செலவாகுது உங்களை ஒரு பிள்ளையை படிக்கணும்.
5 வருஷம் படிப்பிக்கிறதுக்கு அரசாங்கம் கொடுக்கிற டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு? 40 லட்சம் ரூபாய். உங்களோட பிள்ளைக்கு இலங்கையில இலவச கல்வி இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். இந்த 40 லட்சம் ரூபாய் நீங்க கட்டணும் பிள்ளை படிக்கணும். என்னமாகும்? இந்த பிராந்தியத்துல அரவாசி பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கே வேற ரொம்ப இல்லையோ? சரி, அப்ப நீங்க யோசிக்கணும். இது இலவசமா வர காசு இல்லை. உங்களை போன்ற எங்களை போன்ற கஷ்டப்பட்டு உழைக்கின்ற ஏழைகள் பலவரிடம் இருந்து பிடுங்கி எடுக்கப்படுற காசு தான் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க பிசா கொடுக்கணும். சரிதானே? இது இலவச கல்வி இல்லை, உங்களுக்கு இலவசமா கிடைக்குது. ஆனா பிள்ளைங்களுக்கு அந்த கல்வியை கொடுக்கறதுக்கு ஒரு பிள்ளைக்கு 40 லட்சம் ரூபாய் 5 வருஷம் அரசாங்கம் தரணும். இது மட்டும் இல்ல, இவ இருக்கிற கதிர மேசை ஒன்று செய்யறதுக்கு 8000 ரூபாய். ஒரு கதிர ஒரு மேசை செய்து கொடுக்கறதுக்கு 8000 ரூபாய். இவங்க இலவச பாடநூல், ஒரு பாடநூல் அச்சிடுறதுக்கு 1200 ரூபாய் வேணும். எத்தனை புத்தகம் கொடுக்கப்படும்? இது இல்லாம இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கப்படுதா இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு 100 ரூபாய். இப்ப யோசிச்சு பாருங்க, மாசம் எத்தனை லட்சம் கொடுக்கணும் சாப்பாட்டுக்கு? சரியா? அது மட்டும் இல்லாம நாங்க இலவசமா பேக் கொடுக்குறோம், சப்பாத்து கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறது பிள்ளை. இப்ப உங்களோட வேலை என்ன? யோசிக்க ஒரு மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் அரசாங்கமே கொடுக்குறப்பா என்ன ரைட்? எங்களோட வேலை, உங்களோட வேலை ஒன்று இருக்கு. என்ன வேலை? இதை ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறது. ஒரு நாள் நீங்க அனுப்பாவிட்டாலும் அது எவ்வளவு பெரிய லொஸ்ட் விளங்குதா? 40 லட்சம் ரூபாய் நீங்க கட்டினா அப்படிங்களா? ஒரு நாள் அனுப்பாம 40 லட்சம் ரூபாய் நீங்க கட்டியிருந்தா ஒரு நாள் ஸ்கூலுக்கு அனுப்ப அப்படிங்களா? காய்ச்சல்னாலும் தூக்கி கொண்டு வைக்க விட்டு போகிறீங்க. காசு கட்டியிருந்தா இருந்து படியும் என்ன? சரி, அப்ப பிள்ளைகளை ஒழுங்காக பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு இருக்கு. அதை நீங்க விளையாடணும். சரிதான்? மிக சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது கரிசபதியாக. ஒரு வகுப்புக்கு டீச்சர் இல்லை. டீச்சருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துட்டா டீச்சர் போயிட்டு அடுத்த டீச்சர் போடுறதுக்கு டைம் எடுக்கும். டீச்சர்ஸ் எல்லாம் ஆபீஸ்ல ஸ்டாக்ல வச்சிருக்கிறதா? சரிதானே? டீச்சர் வேற இங்க கொஞ்சம் சண்டைக்கு வந்துடா, டீச்சரை கூட நான் சொன்னேன், யார் கூட ஒரு டீச்சர்? ஒரு டீச்சர் போயிட்டு அந்த இடத்துக்கு வெற்றிடம் ஆச்சுன்னா டக்குன்னு டிபார்ட்மெண்ட் ஆள் கொடுக்க, அது வரைக்கும் டீச்சர் யார் போடணும்? யார் போடணும்? பாடசாலை விருது சங்கம். அதுதான் ஒரு அமைப்பை வச்சிருக்கிறோம், பாடசாலை விருது சங்கம். சரியா? நீங்க அந்த அடிப்படைகளை புரிந்து கொள்ளணும் பெற்றோர். இன்றைய காலையில பேருவளையில இருந்து என்னுடைய நண்பர் அங்க பிரின்சிபலா இருக்கிறேன், நான் அங்க பணிப்பாளராக இருந்த போது பேருவளையில இருக்குது ஞாபகம் இல்லை, ஒரு பெரிய பாடசாலை, முஸ்லிம் பாடசாலை. அங்க 23 டீச்சர்ஸ் இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு எத்தனை டீச்சர்ஸ் பெற்றாங்க? 23 டீச்சர்ஸ் பெற்றாங்க. 23 டீச்சர்ஸுக்கும் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் தான் ஆட்களை நியமித்து சம்பளம் வழங்கி கொண்டிருக்கிறது. சரிதானே? நீங்க வேணும்னா போய் பார்க்கலாம். நான் சொல்ற தகவல் போய் என்ன விசாரிக்கலாம். சைனா போர்ட் என்ற இடத்துல இருக்கக்கூடிய பேர் நாமங்கிறதுல அந்த பாடசாலை, முஸ்லிம் பாடசாலை 23 டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுத்து கொண்டிருக்காங்க. இங்க ஒரு டீச்சர் 2 இடம் இல்லையோட சண்டைக்கு வந்துடுறாங்களா? விடுந்த பிள்ளைங்க சர்டிஃபிகேட் தான் நான் கொண்டு வருவேன். இப்படிலாம் செய்யல. இந்த பண்பாடுகள் வளர்க்கப்பட வேண்டும். ஒரு தாயினதும் தகப்பனுடைய பண்பாடு தான் பிள்ளைகளுடைய ஜெனடிக்ல இருக்கு. சரிதான்? சும்மா புத்தகத்தை படிச்சு தள்ளி பட்டதால் யாரும் வேலை இல்லை. மனித குலத்துக்கு சில பண்பாடுகள் இருக்கு. எப்படி கதைக்க வேணும், எப்படி பேச வேணும், எப்படி அணுக வேணும். நான் வருகிற பொழுது பார்த்து யாரும் தவறா நினைச்சு கொள்ளாரு. இதுல நிறைய பெண்கள் வருகிறார்கள். பாடசாலையில ஆசிரியர், பெண் ஆசிரியர் கற்பித்துக் கொண்டிருக்காங்க. அதுல ஒரு பேரண்ட் மோட்டர் சைக்கிளை கொண்டு விட்டுட்டு அப்படியே ஏறி நேரம் பார்த்துட்டு இருக்க. அந்த பெற்றோரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பாடசாலைக்கு முன்னால பைக்கை கொண்டு விட்டுட்டு அதுக்கு மேல ஏறி அப்படியே 2 பார்த்து கொண்டு இருக்க என்ன? முதலாவது ஒரு பெற்றவர் தன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது என்ன? கல்வியையா ஒழுக்கமா? ஒழுக்கம். வள்ளுவர் கல்வியை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன சொல்ற? எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப கண்ணென்ப வாழும் இருக்கு. அப்படிதானே சொல்ற? எண்ணும் எழுத்தும் எதுக்கு சமமா? கண்ணுக்கு. கண்ணுக்கு சமம். உலகத்துல கண் இல்லாதவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? உலகத்துல யாராவது உயிர் இல்லாதவங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. தனியாளா இருக்கு.
கண் இல்லாம நாங்கள் நடந்து திரியறத பார்த்திருக்கிறார். உயிர் இல்லாம யாரும் நடந்து திரிகிறாங்களா? இருக்கிறாங்களா? இல்ல. அப்ப வள்ளுவர் ஒழுக்கத்தை எதுக்கு ஒப்புற? ஒழுக்கத்தை எதுக்கு சமம்னு சொல்ற? திருக்குறள் படிச்சிருக்கீங்க தானே? சொல்லுங்க. வெரி குட். கைதட்டி விடு, கைதட்டி விடு. அப்ப ஒழுக்கம் எதனினும் ஓம்பப்படும், உயிரினும் ஓம்பப்படும். அப்ப கல்விய படிப்ப எண்ணையும் எழுத்தையும் கண்ணன்னு சொன்ன வள்ளுவர் ஒழுக்கத்தை எதுக்கு சொல்ற? உயிர் என்று சொல்ற. கண் இல்லாடி கூட நீ வாழ்ந்துட்டு போலாம், கல்வி இல்லாடி கூட வாழ்ந்துட்டு போலாம். ஆனா ஒழுக்கம் இல்லாமல் வாழ்வது எப்படிப்பட்டது? உயிர் இல்லாமல் வாழ்வதற்கு சமன். ஒரு குணம் என்று சொல்ற. சரியா? இப்ப பெற்றோர்கள் புரிஞ்சு கொள்ளும். முதலாவது பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது கல்வியா ஒழுக்கம்? ஒழுக்கம். இங்க படிப்பிச்சு குணத்தை அடைய விடாது, படிப்பிக்காட்டிலும் மனுஷன் அடைய விடும். அவ்வளவுதான் சொல்லுங்க. முதல் கொடுக்க வேண்டியது எது? ஒழுக்கம். ஒரு தாயினது தகப்பனது நடத்தையை பார்த்துதான் பிள்ளை கற்றுக்கொள்ளும். நீங்க டீச்சரோட அப்படி பேசுறீங்கன்னு பார்த்துதான் பிள்ளை டீச்சரோட அப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். சரிதான்? இது தெரியாமல் பாடசாலை வாயிலுக்குள்ள வரக்கூடாது. இந்த பெற்றோர் நான் கடுமையா சொல்றேன். சில பிரச்சனை இங்க நடந்திருக்கு கடந்த ஒரு பிரின்சிபலோட அப்படி கதைக்கணும்னு தெரியல, ஒரு டீச்சரோட அப்படி கதைக்கணும்னு தெரியல. அரசாங்க உத்தியோகத்திலே கடமை நேரத்துல உடல் ரீதியா பாதிப்பு ஏற்படுத்தினா என்ன செய்யலாம்? சம்பந்தப்பட்ட நபரை எந்த அறிவித்தவெல்லாம் 14 நாள் ரிமாண்ட்ல போடும். இதுக்கு அதிகாரம் இருக்குது. வரை கேட்கணும். சரிதானே? கதைக்கிறேன்னா இப்படி கதைக்கணும் முறை. அதுக்கேற்ற மாதிரி நடந்து விடும். இந்த செய்தியை நான் அந்த இடத்துல பதிவு செய்யறது, எதிர்காலத்தில் இந்த சமூகம் கல்வி ரீதியாக வளர வேணும். அதுக்கான முன்னெடுப்புகள் எடுக்கணும் என்றால் பண்பாட்டு ரீதியான மாற்றங்கள் சமூகத்துல தேவை என்றதுக்காக தான் நான் சொல்றேன். சரிங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்பதான் அரசாங்க செலவழிச்சு உங்களோட பிள்ளைகளை படிப்பிச்சு பின்னேரம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் படிப்பிக்கிறீங்க, டீச்சர்ஸ் படிப்பிக்கிறாங்க. பின்னேரம் படிப்பிக்கிற டீச்சர்ஸ்க்கு நீங்க யாராவது சம்பளம் கொடுக்குறீங்களா? அந்த டீச்சர் சாப்பிட்டாதான் கேட்டுருக்கீங்களா? இல்ல. சரி, டீச்சர் எந்த பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, ஒரு தேர்தலி கொடுக்கணும் யாருக்கா மனசு வந்திருக்கா? இல்ல. ஆனா படிப்பிச்சு விடும், ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி விடும். அப்படித்தானே? டீச்சருக்கு குடும்பம் இல்ல, கொடுக்குறீங்களா? சரி, பாருங்க, கைதடி கொடுங்க. கொடுக்குறாங்களே கைதடி கொடுங்க. ஆனா இவைக்கு அந்த மனசு வந்திருக்கு. அதான் நான் சொல்றேன். நீங்க கரிஷ்டாவில கொடுக்குறீங்க, எத்தனையோ ஸ்கூல்ல கொடுக்கறது இல்ல. அந்த பின்னேரம் படிப்பிக்கிற அந்த டீச்சர் பாவம், அவங்க நாங்கள் ஏதாவது செய்யணும் என்று யோசிக்கிற மனசு வைக்கிறாங்க. சரியா? பிள்ளைகள் பாவம் பண்ணி யோசிக்கிற மனசு வைக்க வந்திருக்கு. அந்த பெற்றோர்கள் பாவம் பண்ணி யோசிக்கிறார்கள். பின்னேரம் கிளாஸ் நடத்தைகள் டீச்சர் சொல்லுவா, பேப்பர் வேண்டணும், காசு கொண்டுவாங்க சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்வீங்க? திட்டி காசு கொடுப்பீங்க. அப்படித்தானே? ஏதோ டீச்சர் தண்டை பிள்ளைக்கு படிக்கிறது உங்கள்கிட்ட காசு கேட்ட மாதிரி திட்டி கொடுப்பீங்க. சரி, வீட்டுல போயிட்டு ஹஸ்பண்ட சொல்றது, இன்னைக்கு 300 ரூபாய் கொண்டு வரட்டா வேண்டாம். அவர் என்னத்துக்கு 300 ரூபாய் வழி வந்து எடுக்கப்ப. சரிதானே? அப்ப இந்த துன்பங்களை கொஞ்சம் குறைப்பதற்கா மாணவர்களுடைய கல்விக்கு மாலை நேர வகுப்புகளுக்கு தேவையான உபகரணங்களை, புத்தகங்களை, பயிற்சி நூல்களை பெற்றுத் தருவதற்கு தாயக விடியல் அமைப்பினர் முன் வந்திருக்கிறார்கள் என்று பேச கைதிட மாட்டீங்க. எங்களுடைய நண்பர் பிருந்தன், அதே போல நண்பர் கோகுலன், அதே போல நண்பர் கிரிவலன், 3 பேரும் உலகம் முழுவதும் மனிதர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கார். உண்மையில பாத்தீங்கன்னா இந்த 3 பேருடைய வரலாற்றை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் காலையில வந்து கும்பிடணும். அவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சாங்க, அவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சாங்க. இன்றைக்கு தாங்கள் பட்ட அந்த துன்பத்தை மற்றவர்கள் படக்கூடாதுன்னு நினைக்கிறார். தங்களுடைய சந்ததி நல்லா வரணும்னு நினைக்கிறார். நாங்க எல்லாம் இருந்து கொண்டே மற்றவர்கள் உதவி செய்து யோசிப்போம். அவர்கள் தங்கள் உழைப்பை தங்களோட குடும்பத்தை பாவிக்க கொண்டு யோசிக்க, மற்ற பிள்ளைகள் படிப்பதற்கு அதை நாங்கள் செலவழிக்க கொண்டு யோசிக்க. இந்த மனம்தான் ஒழுக்கம். இந்த மனம்தான் ஒழுக்கம். இஸ்லாமிய சமூகம் எனக்கு உயர்ந்து நிற்குது சொல்லுங்க. ஆட்டோ ஓட்டுறவனும் தன் உழைப்பில 10% என்ன செய்வார்? கொடுப்பான். ரோட்டில சர்பத் விற்கிறவனும் தன் உழைப்பில 10% என்ன செய்வார்? மற்றவர்களுக்கு கொடுப்பான். நாங்கள் கோடிக்கணக்கில் உழைச்சாலும் 5% கொடுக்க மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். ஆனால் நாங்கள் தான் அறம் மிகுந்தவர்கள் என்று பேசுவோம், கடை 7 வள்ளல்களை பற்றி பேசுவோம், 7 வள்ளல்கள் தரம்பைதான் வந்தவன் என்று பேசுவோம், சிவி புறாவுக்காக தண்ணியை கொடுத்தான்னு பேசுவோம் மேடையில. நாங்கள் புறாவுக்கு ஒரு நெல்லு மணி கூட கொடுப்போம்.
முதல். இதுதான் ஒழுக்கம். கொடுப்பதற்கு கற்றுக்கொள், தானாக கிடைக்கும். சரியா? கணவன் நினைச்சா கொடுத்தா எனக்கு இல்லாம போயிடுவாரு. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், கொடுத்து பார், வருதா இல்லையா? கொடுத்து பார், அதுக்கப்புறம் நிப்பாட்ட மாட்டா. ஏன் தெரியுமா? கொடுக்க கொடுக்க என்ன செய்யும்? வரும். எந்த வழியிலேன்னு தெரியாது, ஆனா வரும். எந்த வழியிலேன்னு தெரியாது, வரும். சரிதானே? அது அற்புதமான ஒரு வரம் கொடுப்பது. கொடுப்பதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. கொடுக்க வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன செய்யும்? கொடுத்துரும். எனக்கு இல்லைன்னு யோசிக்காத, கொடு, உனக்கு தானா வரும். சரிதானே? ஒரு இஸ்லாமிய திருக்குறான்ல இருக்கிற ஒரு சின்ன கதையை நான் சொல்றேன், தவறு நினைச்சு கொள்ளாங்க. நான் குரான், பைபிள் எல்லாம் கொஞ்சம் வாசிச்சு வச்சிருக்கிறேன், அதனால சொல்றேன். ஒரு எனக்கு பிடிச்ச கதை, குரான்ல இருக்கிற ஒரு கதை. ஒரு ஏழை பெண் என்ன செய்தாருன்னா, தன்னை வீட்டில் அவரோட தகப்பன் இல்லை, அந்த பெண் மட்டும் தான் இருக்கிறார். 3 குழந்தைகளோடு இருக்கிறார். தான் ஏதோ கூலி வேலையில செய்து அதில் கிடைக்கிற வருமானத்தில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு கொஞ்சமான ஊர்ல சட்டியான மழை, கட்டும் மழை பெய்து வெளியில போய் உழைப்பை தேட முடியல. 3 நாள் 4 நாள் மழை பெய்து கொண்டே இருக்குது. வீட்டுக்குள்ளே தாயும் பிள்ளைகளும் அடைஞ்சு கிடக்கிறார்கள். அந்த பெண்மணிகிட்ட இருந்த 1 கிலோ மாவு, 1 கிலோ அரிசி, அதை விட நாளைக்கு தாக்கு பிடிக்கும், முடிஞ்சு. இப்ப பிள்ளைகள் பசின்னு அழுகிறார். இருக்கிற சட்டிமான எல்லாம் தடவை பார்க்கிறார். பார்த்தால் ஒரு கொஞ்சம் மாவுட, அந்த மாவை எடுத்தா என்ன செய்யறாங்கன்னா ஒரே ஒரு ரொட்டி சுட. இருக்கிறது 3 பிள்ளைகள் தான் உண்டு. இப்ப பார்க்கிறாள் என்ன சரி, ஒரு ரொட்டியை சுட்டு 3 பிள்ளைகளுக்கு கொடுப்பான். மிச்சத்தை அப்புறம் அடுத்த நாள் பார்ப்பான். എന്നിട്ട് அந்த கஷ்டப்பட்டு பிள்ளைகளை நித்திர கொள்ள வச்சுட்டு, நான் சாப்பாடு வாங்கி கொண்டு வரேன், நீங்க படுங்கன்னு சொல்லி நித்திர கொள்ள வச்சுட்டு, மழை நேரம் கஷ்டப்பட்டு ஊதி ஊதி அடுப்ப ஊதி கொடுகிற வீடு மெல்லமாக ஒரு ரொட்டியை தட்டி முடிக்கிறான். 2 பேரிச்சம்பழம் இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டு இருக்கிறான். இப்ப பிள்ளைகள் எழுப்பினா இந்த ரொட்டியை பேரிச்சம்பழத்தை என்ன செய்யும்? கொடுக்கும். எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு தட்டி அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த வீட்டு கதவுல யாரோ தட்டி கூப்பிடுறாங்க. என்னடா இந்த மழை நேரத்தில் யார் அப்பா வீட்டை தட்டி கூப்பிடுறேன் போயிட்டு பார்த்தால் ஒரு வயசான அம்மா மழையில நடுங்கினபடி இப்படியே நிற்கிறா. மகள் என்கிட்ட ஏதாவது சாப்பிட இருந்தா தாமா, எனக்கு பசிக்கிறது. நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? அடிக்கிற கதவை மனுஷிக்கு அடிக்கிறது பதிலாக என்ன அடிச்சிருக்கோம்? கதவை ஓங்கி அடிச்சிருக்கோம். சிரிக்காதங்க இதான் செய்திருக்கோம். இந்த மனுஷன் என்ன செய்யுது? ஒண்ணுமே யோசிக்கல. இருந்த ஒரு ரொட்டியை 2 பேரிச்சம்பழத்தை தூக்கி என்ன செய்து கொடுத்தா. அந்த அம்மாவா இருக்கு. இப்ப இருந்து இறைவனிடம் வேண்டுகிறாள், இறைவா எனக்கு என்ன செய்யறது தெரியாது, அந்த அம்மாவுடைய பசியை நான் போக்கி விட்டேன், என்னுடைய பிள்ளையோட பசியை நீ தான் போக்குவணும். இவ்வளவுதான். சரிதான். இப்ப அடுத்த கட்டம் என்ன செய்தால், அவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கால். பிள்ளைகள் எழுப்ப போது திருப்பி கொஞ்ச நேரத்தால கதவு தட்டுப்படும். போய் பார்த்தால் ஒரு தட்டில 4 ரொட்டியோடையும் 12 பேரிச்சம்பழத்தோடையும் ஒரு ஆள் நிற்கிறார். என்ன மாட்டேங்க, எங்க பக்கத்து வீட்டுல எங்களுடைய ஐயாவுடைய பிறந்த நாள், இதை உங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தார். இந்த பெண்மணி அதை பார்த்தார். பார்த்துட்டு சொன்னால், இது எனக்குரியது அல்ல, இது வேற யாருக்குரியது, கொண்டு போங்க. ஏன் அப்படி சொன்னால் தெரியும்? இஸ்லாம் தர்மத்திலே ஒரு முறை இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. 1 மடங்கு கொடுத்தால் 7 மடங்காக திருப்பி வரும். இது அவர்களுடைய நம்பிக்கை. இங்க நான் 7 மடங்கா இருந்தது, எத்தனை மடங்கு இருந்தது? அப்பவள் முடிவெடுத்தால் இது எனக்குரியதா இல்ல, திருப்பி விட்டார். திருப்பி கொஞ்ச நேரத்தால கதவு தட்டுப்படுது. பார்த்தால் எத்தனை ரொட்டி இருக்கு? 7 ரொட்டி இருக்குது. விளங்குதா? 14 பேரிச்சம்பழங்கள் இருக்குது. இப்ப அவள் முடிவெடுத்தால் யாருக்குரியது? எனக்குரியது என்று சொல்லி நன்றி சொல்லி வாங்கி கொண்டார். இப்ப அவள் கொடுக்காமல் விட்டிருந்தால் அந்த 3 பிள்ளைகளும் எத்தனை ரொட்டியை சாப்பிட்டிருக்கும்? இப்ப கொடுத்தபடியே எத்தனை ரொட்டி சாப்பிடுகிறார்கள்? எனவே கொடுக்க பயப்படுபவர்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்லி வைக்கிறேன். தயவு செய்து கொடுங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் அந்த இறைவன் என்ன செய்வார்? கொண்டு வந்து செய்வார். கணவருக்கு பிள்ளையர் போறதுக்கு பயம் என்னட்டு வளர்க்கிறேன். உங்களோட குடும்பத்தை எடுத்து பாருங்க, 7 பிள்ளை 8 பிள்ளை யார் வளர்த்தது? உங்களோட அம்மா அப்பா தான் வளர்த்தது. அவன் உங்களை மாதிரி பிசினஸ் எல்லாம் செய்து வயலெல்லாம் விதைச்சு வீடெல்லாம் கட்டி அப்படின்னா இருந்தவையா? இல்ல. ஆகவே இன்றைக்கு தமிழினம் சுருங்கி கொண்டு போவதற்கு பிரதான காரணம் இறை நம்பிக்கை இல்லாம போறது. குழந்தைகளை பெறுவது மட்டும்தான் உங்களோட வேலை. வளர்க்கறது யாரு? நீங்களா? நீங்களா? இல்ல. இல்லாட்டி 40 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீஸ் யாரு கட்டுறது? நீங்களா கட்டுறீங்க? உங்களோட பிள்ளைகளுக்கு டியூஷன் ஃபீஸ் 40 லட்சம் ரூபாய் நீங்களா கட்டுறீங்க? இல்ல. அது மேல இருக்கிறவன் பாக்குறான். இந்தியாவில் என்ன செய்ய போனோம்? இந்த 40 லட்சம் ரூபாய் யார் கட்டிருக்கணும்? நீங்க தான் கட்டிருக்கோம். இதுவே இந்தியாவில், மலேசியாவில், அமெரிக்காவில், கனடாவில் இருந்தாலும் பிறந்திருந்தாலும் இந்த 40 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீஸ் யார் கட்டிருக்கோம்? நீங்க தான் கட்டிருக்கோம். எனவே குழந்தைகள் தான் எங்களோட செல்வம்.
எவ்வளவு குழந்தைகள் ஒரு வீட்டில் இருக்கிறாரோ அவ்வளவு செல்வம். அதை புரிஞ்சு கொள்ளுங்க பெற்றோர்கள். இந்த உலகத்துக்கு நீங்க விட்டுட்டு போறது அது உண்டுதான். நீங்க கட்டி வச்ச வீடு இருக்காது, ஒரு சுனாமி வந்தா பிறந்து. நீங்க அழகா கட்டி வச்சுட்டு வீட்டை கட்டி வச்சுட்டு போவ படியன் 18 வயசு அப்புறம் வந்து பார்த்து பேரண்ட் கோழி கூட பேரோட கட்டி வச்சிருக்காங்க, உடைச்சு போட்டா அவன் 2 மாடி கட்டுவான். என்ன உண்மை இல்லையா? உங்களை கண்ணு பிள்ளைய உடைச்சிட்டு 2 மாடி கட்டுவான். இந்த பிள்ளைக்கு வீட்டு கட்டி வேலை இல்லை. பிள்ளைக்கு கல்வியை கொடுங்கள், இயன்ற அளவு பிள்ளைகளை இந்த சமூகத்துக்கு கொடுங்க. இதான் நான் உங்களுக்கு கேட்கிற ரிக்வெஸ்ட். இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் இந்த நாட்டை ஆளப்போகிறோம். இவர்கள் வறுமை, கஷ்டம், துன்பம் என்றால் என்ன தெரிஞ்சு வளரணும், தெரியாம வளரக்கூடாது. இப்ப இவர்கள் முன்னுக்கு வச்சு கூட நான் கதைக்கிறதுல நோக்கம் கொஞ்சம் பேரும் வந்து அண்ணன் பேரும் தெரியுதா? நாங்களும் பேரும் இவர்கள் என்னத்துக்கு வந்து நிற்கிறாங்க, ஏன் வந்தாங்கன்னு தெரியுமா? தெரியாது. கேக் கொடுக்கறதுக்கா? இல்ல. இந்த புத்தகங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறது, படிக்கிற உங்களுக்கு கூட புத்தகத்தையும் கொடுக்கிறது. இப்ப புத்தகத்தை இவர்கள் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் அவர்களுக்கு என்ன கொடுப்பீங்க? காசு கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டீங்க. அப்ப என்ன கொடுப்பீங்க? ஒன்றுமே கொடுக்க மாட்டீங்க. யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கிடுவீங்களா? திருப்பி அதை கூட கொடுக்க மாட்டீங்களா? என்ன கொடுப்பீங்க? வெரி குட், கைதட்டி விடுங்க. நீங்க படிச்சு ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி அந்த மார்க்ஸ் அவர்களுக்கு காட்டுறதுதான் நீங்க செய்ய வேண்டியது. செய்வீங்களா? செய்வீங்களா? எனவே இப்படி ஒரு சூழ்நிலையில எங்களுக்கு இவ்வளவு நெருக்கடியான இந்த பொருளாதார நிலையில் உள்ள நிலையில எங்களுக்கு, எங்களோட பிள்ளைகளுக்கு, எங்களோட பெற்றோர்களுக்கு உதவ வந்திருக்கிறவர்களை எல்லாரும் கைதட்டி பாராட்டு. நான் இந்த இடத்துல அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்றது, இன்னும் சில பணிகள் உங்களுக்கு இருக்கு. சரிதா? நீங்கள் கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் மட்டும் ஊக்குவிக்காதீங்க. இந்த சமூகத்தின் பல்வேறு மாற்றங்களுக்கு ஊக்குவிப்பு தேவை. இதுல இருக்கிற இவ்வளவு பிள்ளைகளை எழுப்பி வேணும்னா பேரை கெடுப்பார். முழு பேரும் இந்தியாவில மத்திய பிரதேசத்திலும் உத்தரப்பிரதேசத்துல தான் பிறந்து உணர்ந்திருப்பாங்க. ஒருத்தனுக்கு தமிழ் பேர் இருக்கு. ஒருத்தனுக்கு தமிழ் பேர் இருக்கு. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். சீன நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவள் தமிழ் படிச்சு தமிழில இருக்கிற நல்ல விஷயங்களை என்ன செய்யறாங்கன்னா வீடியோவா போட்டு கொண்டிருக்கார். சரிதான்? அந்த பெண்மணி ஒரு சீன பெண்மணி. அவளுடைய பேர் என்ன வச்சிருக்கா தெரியுமா? வளர்மதி. அவளோட பேர் என்ன வச்சிருக்கா? வளர்மதி. இதுல விசாரிச்சு பாருங்க, ஏதாவது சிங் சாங்க இருக்கும் பேரு. அப்படிதான் இருக்கும் பேரு. தமிழ் பேர் ஒன்றும் இருக்கா? என்னன்னா அந்த பிறந்த நேரம் ஜாதகம் பார்த்து பேர் வைக்கிறோம். தமிழர்களை அழிப்பதற்கு பிரதான சூத்திரதாரி யாரு? பிராமணர்கள். அது உங்களுக்கு தெரியுமோ? நீங்க யார்கிட்ட போய் பேர் வைக்கிறதுக்கு கேட்குறீங்க எழுத்து பிராமணர். அவன் தமிழ்ல இல்லாத எழுத்து தான் சொல்லுவான். எவனாவது ஆனாவில, ஆவணாவில, மூணாவில ஏன் அவனை பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க? இல்ல, மூணாவில ஞானாவில பேர் வைக்கணும். ஜானாவில, ஜூனாவில பேர் வைக்கிறார். இது எங்கேயாவது அமெரிக்காவில் இருக்கிற பேரும் கிடைக்காது. சரிதானே? இவங்களா ஒரு பேரை கிரியேட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு அர்த்தமே இருக்காது. கிட்ட ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சிருந்தாங்க. என்ன பேர்னா மகிஷா. நல்லா அழகா இருக்கு தானே மகிஷா? கேட்கும் போது நல்ல விஷயம். பேர் எடுத்து சந்தோஷம். பேர் சுட்டு விட மகிஷா. அர்த்தத்தை பார்த்தா எரும மாடு. பிள்ளைய வைத்து பேர் வச்சிருக்க எரும மாடு. இப்படி ஏன் பேர் வைக்கிறோம்னு தெரியாம வைக்கிறாங்க பேரு. சரிதானே? இன்னொரு பிள்ளைக்கு பேர் வச்சிருக்காங்க பிருத்வி. நல்ல பிருத்வி. தமிழ்ல மொழி பேர் மண்ணாங்கட்டி. இப்படிதான் பேர் வைக்கணும். நல்ல தமிழ் பெயர்கள் இல்லையா? தமிழ்ல பேர் இல்லையா? சொல்லுங்க. பெற்றவர்களுக்கு ஐயர் பேர் வைக்க கூடாது. பிள்ளைக்கு பெத்த நீங்க பேர் வைக்கும். பெத்த நீங்க பேர் வைக்கும். எனவே தமிழ்லே பேர் வைப்பதை நீங்க ஊக்குவிக்கும். அதுக்கு ஒரு திட்டத்தை உருவாக்கு. சரிதான்? அது பிரதானமா நான் உங்கள்கிட்ட சொல்ற விஷயம். ஏனென்றால் நான் இதை சொல்றது விளையாட்டுக்கு இல்லை. இன்னும் 200 வருஷத்துக்கு பிறகு யாராவது ஒரு ஆய்வாளர் வந்து திருக்கோயில கல்லறையை தோன்றுகிற பொழுது உள்ளுக்கு இருந்து பேர் என்னது? மகிஷா, பிருத்வி, ஜஸ்மின், அலெக்சாண்டர் பேரெல்லாம் வேற வெளியில. அவன் வரலாற்று ஆசிரியர் என்ன தெரியுமா எழுதுவார்? இங்கு ஹிந்திக்காரர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிதான் கல்லறைகளை வைத்து தானே வரலாறு எழுதப்படுது. என்ன அப்படித்தானே? பிள்ளைகளுக்கு தெரியுது பேர். தமிழில் பெயர் வைப்பதை ஊக்குவிக்கப்படும். பிள்ளை செல்வங்கள் அதிகரிப்பதை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். இதெல்லாம் சமூகத்துக்காக நீங்கள் செய்ய வேண்டிய பிரதான வேலை திட்டங்கள் என்பதை இந்த இடத்துல வலியுறுத்திக் கொண்டு, இந்த அதிபர்கள்
தங்களை அர்ப்பணித்து பாடசாலைகளை நிர்வகிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த பிள்ளைகளோட ரிசல்ட்ஸை கூட்டுறதுக்காக இரவு பகலாக பாடுபட்டிருக்கிறார். ஆசிரியர்கள் பாடுபட்டிருக்கிறார். இவர்களை ஊக்குவிப்பதற்கான செயற்பாடுகளிலும் நீங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்ற இடத்துல கேட்டுக்கொண்டு திருக்கோவில் கல்வி நிலையம் ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ்ல இலங்கையிலே நம்பர் 1, இலங்கையிலே முதலாவது இடத்திலே. அதிலும் திருக்கோவில் கோட்டங்களுக்குள்ளே நம்பர் 1ல இருக்கு இலங்கை. எனவே இதை நாங்க விடையில இந்த இதை செய்யறாரு விட்டு கொடுக்க முடியாது. சரியா? போன முறை திருக்கோவில் கோட்டத்தில பாஸ் பெர்சன்டேஜ் கேட்டா நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண மாணவர்களுடைய விகிதம் 97.5. 2% தான் பண்ண பேர் விட்டு. சரிதான்? மேக்ஸிமம். சரியா? எனவே அந்த அடிப்படையிலே திருக்கோவில் கோட்டம் இருக்கிறது. பொத்துவில் கோட்டம் அதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏஎல்ஏ மோஎல்ஏ நம்பர் 1ல இருக்கிறது பொத்துவில் கோட்டம். சரிதானே? ஸ்காலர்ஷிப்ல மட்டும்தான் நாங்க இருக்கிறோம் திருக்கோவில் கோட்டம். எனவே உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நம்பர் 1ல இருக்கிறத கீழே விட்டுறக்கூடாது. போன முறை கனிஷ்ட வித்யாலயம் எங்களுக்கு பெரிய பங்களிப்பு தரையில்லை. ஸ்காலர்ஷிப் பெரிய ஒரு பங்களிப்பு தரையில்லை. இந்த முறை கனிஷ்ட வித்யாலயம் மிகப்பெரிய பங்களிப்பை எங்களை ரிசர்ச்ல தர வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்வை சிறப்பு ஏற்பாடு செய்த அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்களுக்கு நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். விநாயகப் பெருமானை சிறந்தார்த்தி நிகழ்ச்சியை நடத்தி செல்லலாம் என நினைக்கின்றேன். எங்களுடைய இன்றைய தாயக கல்வி விடியல் அமைப்பினூடாக எங்களது பகுதி மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள் தொடர்பாக இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய திருக்கோவில் வலயத்தினுடைய மதிப்புக்குரிய வலய கல்வி பணிப்பாளர் உதயமாஸ்டர் அவர்களுக்கும், அதே போன்று எங்களுடைய திருக்கோவில் கோட்ட கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும், அதே போன்று எங்களுடைய பொத்துவில் கோட்டக்கல்வி பணிப்பாளர், அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், ஊடக அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, எனவே எமது விநாயகபுரம் கனிஷ்ட வித்தியாலய பாடசாலையானது 2017ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாடசாலை. தற்போது எங்களது பாடசாலையானது மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பாடசாலை. அதன் அடிப்படையிலே எங்களது பாடசாலையானது எதிர்வரும் காலங்களிலே தரமேந்து புறமை பரிசில் பரீட்சையிலே சிறந்த பெறுவற்றினை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் பல்வேறு வேலை திட்டங்களை செய்து வருகின்றோம். அதற்கு எங்களுடைய தாயக கல்வி அமைப்பானது எமது திருக்கோவில் வலயத்திற்குட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திற்காக இன்று எங்களது பாடசாலையிலே இந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே உண்மையிலே நான் எங்களது பெற்றோர்கள், மாணவர்கள் சார்பாக அந்த அமைப்பிற்கு நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது அகில இலங்கை ரீதியாக எங்களது திருக்கோவில் கல்வி வலயமானது அனைத்து துறைகளிலும் முதல் நிலை பெற வேண்டும் என்கின்ற குறிக்கோளுக்கு இணங்க செயற்பட்டு கொண்டிருக்கும் எங்களது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வலயக்கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கு இவ்வாறான செயற்திட்டமானது எமது வலயக்கல்வி பணிப்பாளரின் எண்ணத்திற்கு ஓர் உந்து சக்தியாக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அந்த வகையிலே அன்பார்ந்த பெற்றோர்களே, இந்த தாயக கல்வி அமைப்பானது எங்களது மாணவ மாணவிகளின் கல்வி வளர்ச்சியை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கில் உங்களுக்கு அனைத்து விதமான புத்தகங்கள், கோப்பிகள், அதே போன்று மேலதிக வகுப்புக்கான அந்த கொடுப்பனவுகள் எல்லாம் செலவழித்து உங்களது பிள்ளைகளை எதிர்காலத்திலே அனைத்து பிள்ளைகளும் பிரதம பரிசில் பரீட்சையிலே சித்தி பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக மிகவும் துடிப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கும் தம்பி பிரிந்தன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இவர்களுடைய எண்ணங்கள் எதிர்காலத்திலே நல்ல முறையிலே நடைபெறுவதற்கு எங்களது பெற்றோர்கள் பூரண பங்களிப்பை வழங்க வேண்டும். அதாவது வகுப்புகள் நடைபெறும் போது உங்களது மாணவர்களை உரிய நேரத்திற்கு நீங்கள் அனுப்பி அந்த வகுப்பிலே பங்கு பெற செய்து
அவர்களுடைய எண்ணத்திற்கு நாங்கள் அனைவரும் உந்து சக்தியாக செயற்பட வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று எமது விநாயகபுரம் கனிஷ்ட வித்தியாலயம் எதிர்காலத்திலே சிறந்த ஒரு அடைமட்டத்தை அடைந்து ஒரு போட்டித்தன்மை மிக்க பாடசாலையாக விநாயகபுரம் கனிஷ்ட வித்தியாலயம் மிளிர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்துடன் மிகவும் எங்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் எங்களது வலயக்கல்வி பணிப்பாளர், கோட்டக்கல்வி பணிப்பாளர்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் நன்றியை கூறி எனது உரையினை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்று எங்கள் பாடசாலையில் தரம் 5 புலமை பரீட்சைக்கு தோற்றிருக்கின்ற மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் வலயக்கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும், இப்பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கும், பொத்தியில் கோட்டக்கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் அதிபர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற நன்கொடையாளர் கோகுலன் அவர்களுக்கும், அடுத்தது கிரிவலம் அவர்களுக்கும், எங்கள் பிரிந்தன் அவர்களுக்கும், ஏனைய அதிபர்களுக்கும், அந்த ஊடகவியலாளர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டவனாக, எங்கள் தாய கல்வி அமைப்பின் ஊடாக இழந்த கல்வியை நாங்கள் பெற வேண்டும். பல்வேறு இன்னல்கள் மத்தியில் நாங்கள் எங்கள் சந்ததி கல்வியை இழந்திருக்கின்றன. அந்த கல்வியை திரும்பவும் நாங்கள் பெற்று எமது நாட்டில் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடும், எமது பிள்ளைகளின் கல்வி எதிர்காலத்தை நோக்கமாக கொண்டு, அதாவது தரம் 5 புலமை பரீட்சைக்கு தயார்படுத்துகின்ற நோக்கத்தோடு அடிமட்டத்தில் உள்ள கல்வியை உயர்த்துவதற்காக இந்த அமைப்புகள் இந்த மாணவர்களின் கல்வியில் கூடிய பங்களிப்பு செய்கின்றது. அந்த வகையில் பெற்றார் ஆகிய நாங்களும் அந்த பங்களிப்போடு நாங்களும் இணைந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு வாரத்தின் 4 நாட்கள் இந்த வகுப்பு நடைபெறும். அதுக்குரிய ஊக்குவிப்பாக சில நன்கொடைகளை இந்த அமைப்பினர் வழங்க இருக்கிறார்கள். அந்த அபிவிருத்தி, கல்வி அபிவிருத்தி வேலையில் பெற்றாராகிய நாங்களும் இணைந்து கொள்ள வேணும் என்பது எனது ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. அந்த வகையில் நீங்களும் அந்த அபிவிருத்தியில் உங்களால் வேண்ட பங்களிப்பை நல்க வேண்டும் என்று கேட்டு, இந்நிகழ்வில் சிறப்பித்து நடத்துவதற்காக இந்த ஒழுங்கை செய்த அதிபர்களுக்கும், இந்த நிகழ்வில் சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எங்கள் வலயக்கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற வித்தியாலயத்தின் அதிபர் அவர்களை மற்றும் இன்றைய நிகழ்வுக்கு அதிதிகளாக வருகின்றுள்ள வலயக்கல்வி பணிப்பாளர், திருக்கோயில் கோட்டக்கல்வி பணிப்பாளர், தாய கல்வி விடியல் அமைப்பின் விருந்தினர் பணிப்பாளர்கள், உதவி வழங்குனர்கள் மற்றும் அன்பான ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கல்விச்சாலையோடு திறக்கப்படும் போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றதா? அந்த வகையில் நமது பிரதேசத்திலே கல்விக்காக இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்து இந்த பகுதியையும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்குடன், கல்வியிலே அபிவிருத்தி, பொருளாதார அபிவிருத்தி அல்ல, கல்வியில் ஒருவனை கல்வியில் அபிவிருத்தி அடைய செய்தோம்னா நாங்கள் பொருளாதாரத்தை பற்றி யோசிக்க தேவையில்லை. அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு செயற்பாட்டினை எமது பிரதேசத்திலும் தாயக கல்வி விடியல் அமைப்பினர் மேற்கொண்டமையிட்டு எங்களோட பிரதேசத்தின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களின் பணி தொடர வேண்டும் என்றால், எமது பிரதேசமும் கடந்த கால 30 வருட கால யுத்தம், பின்னரான சுனாமி பேரழிவு போன்றவற்றில் நிறைவாக பின்னடைவை சந்தித்த பிரதேசங்கள். அந்த பிரதேசங்களுக்கு தாங்கள் தேடி தேடி முன்வந்து இவ்வாறான உதவிகளை செய்த வேளை நாங்கள் அதை இன்முகத்தோடு வரவேற்கின்றோம். அவர்களோட பணி இன்னும் தொடர வேண்டும், இன்னும் மென்மேலும் பல்கி பெருக வேண்டும். அதே போல அவர்கள் அந்த பணியை இன்னும்
இதைவிட கஷ்டமான பிரதேசம் இது போன்ற பிரதேசங்களும் இருக்கின்றன. பொத்திவில் கோட்டத்திலே உதாரணமாக 12 பாடசாலைகள் இருந்து அதில் ஒரு பாடசாலையில் இந்த தரம் பிரைமரி இல்லை. ஏனே 11 பாடசாலைகளும் நிலத்தொடர்போட அண்மையில் உள்ள பாடசாலைகள் இல்லை. ஒவ்வொரு பாடசாலையும் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் இடை தூரத்தில் அமைந்த பாடசாலைகள். அந்த பாடசாலைகளுக்கும் இவ்வாறான ஒரு உதவியை இவர்கள் செய்ய முன்வருவார்களாக இருந்தால் உண்மையிலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகின்றோம். அவர்களிடமிருந்து இந்த கூட்டத்தின் இறுதியில் இதுக்கான பதிலை நான் எதிர்பார்க்கின்றேன். இதை விடவும் பின்தங்கிய பிரதேசம் மாணவர்கள் உதாரணமாக தங்கவேலாபுரம், பாணமை, ரொட்டை அப்படியான இடங்களில் உள்ள பாடசாலைகள் மிகவும் கஷ்ட பிரதேசம். பொருளாதாரத்திலே கஷ்டமான பெற்றோர்கள் பிள்ளைகள் வெளியிடங்களுக்கு வகுப்புகளுக்கு அனுப்பி எடுத்து படிப்பிக்க முடியாத சூழ்நிலையில் வாழ்கிற பெற்றோர்களும் மாணவர்களும் குடும்ப சூழ்நிலையோடையும் இருக்கின்றார்கள். தயவு கூர்ந்து இந்த வேண்டுகோளை கரிசனையில் எடுத்து தகுந்த ஒரு பதிலை தந்துடுமாறு அன்போடு வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு முன்வந்ததற்காக பாடசாலை மற்றும் அபிவிருத்தி சங்க சார்பாக பெற்றார் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த கட்டிடம் ஒரு வகுப்பறை. பிள்ளைகள் நாங்கள் வெளியில் வச்சுட்டான் இந்த இதை அரேஞ்ச் பண்ணி எடுத்துனாங்க. மற்றது ஆரம்பத்திலேயே உதவியை கற்றம் பண்ணி நினைக்க வேண்டாம், நிலையை சொல்லத்தானே வேணும். பிள்ளைகளுடைய நூலகம் இல்லை, அதற்குரிய புக்ஸ் இல்லை. எங்களோட இந்த மழை பெய்கிற டைமில் அந்த என்ட்ரன்ஸில் தண்ணி நிற்கிறது. பிள்ளைகள் ஷூவை நினைச்சு கொண்டு தான் உள்ளுக்கு வருதுகள். இதற்குரிய ஏற்பாடு கொஞ்சம் செய்து தர வேணும். மற்றது பிள்ளைகளுக்கு செயற்பாட்டு மாறுவோம் என்று சொல்லி விளையாட்டு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பிள்ளைகளுக்கு அந்த உபகரணம் இந்த குறிப்பிட்ட ஸ்கூலில் ஒன்றிலையும் இல்லை. மற்றது ஒரு ஸ்கூலில் இருக்கிறதால மாறி மாறி தான் எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு இந்த பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். அதற்குரிய ஏற்பாடையும் எங்களை செய்து தர வேணும். மற்ற பேண்ட் இல்லை, எங்களோட ஸ்கூலுக்கு பேண்ட் இல்லை. எங்களுக்கு செய்து தந்தால் நல்லம். எங்கள் பிள்ளைகளும் அந்த போட்டி நிகழ்ச்சியில் பங்கு பெறும். மற்றது சொல்ல வேண்டாம், இன்னும் சொல்லிக் கொண்டு இருக்கலாம். அதற்காக இதாக கேளாது. நன்றி நன்றி. சைட்டான போன்று எங்களது பாடசாலையிலே அவசியமாக தேவைப்படுகின்ற விடயம் என்று சொன்னால், இங்கே இருக்கின்ற இந்த வகுப்பில் இருக்கின்ற ஆசிரியருக்கான ஒரு மேசை இல்லை. அதே போன்று ஆசிரியர் மேசையை நாங்கள் கணக்கெடுத்த போது உண்மையாக ஒரு ஆசிரியர் கற்பிக்கின்ற போது இந்த ஆசிரியர் மேசை இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை என்னால் அவதானிக்க முடிந்தது. எனவே 6 ஆசிரியர் மேசை இந்த பாடசாலையிலே இல்லை. அதே போன்று ஆசிரியருக்கான கதிரை 8 இல்லை. இங்கே இருக்கிற கதிரைகளில் ஒன்றும் எங்கடை இல்லை, எல்லாம் வேறு பாடசாலையிலிருந்து எடுத்து வந்தது. அதே போன்று எங்களுக்கான பைக் போர்டு ஒரு 3 இல்லை. நாங்கள் இந்த பகுதியை 2 இடையாக பிரிச்சிருக்கின்றோம். கிரெடிட் போட்டு அது இன்னும் சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கின்றது. அது நாங்கள் இங்கிலீஷ் யூனிட் வந்து நாங்கள் திறக்க வேண்டியிருக்கின்றது. அதுக்கு எங்களிடம் ஒரு கபட்டோ இங்கிலீஷ் புக்கோ ஏதோ ஒன்று இல்லை. எங்களோட பிள்ளைகளை தனியாக இங்கிலீஷ் போட்டி, அது ஆங்கில நிகழ்விற்கு பிள்ளைகளை பிரத்யேகமாக போட்டிக்கு பயிற்சி செய்ய வேண்டுமா இருந்தால் எங்களுக்கான அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை. எனவே
ஏற்கனவே இங்கே நிறைய விடயங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தாயக கல்வி விடியல் அமைப்பு எங்களுடைய பாடசாலைக்கு இவ்வாறான கோரிக்கைகளை இந்த கூட்ட முடிவில் அவர்கள் நல்லொரு சாதகமான முடிவினை கூறுவார்கள் என்று கேட்டு உண்மையிலே இவர்களுடைய செயற்பாடு மென்மேலும் வளர வேண்டும் என கேட்டு இவர்களுக்கு இறைவன் என்றும் ஆசிரியர்கள் கேட்டுக்கொண்டு இந்த மகஜரை நான் கோரிக்கை மனுவை நான் கையளிக்கின்றேன். நன்றி.